Dear parents and students, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 12th எக்ஸாமை ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி 11th எக்ஸாமை தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க அண்ட் 12th எக்ஸாமை டேரெக்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த 12th எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 11th ஸ்டாண்டர்டை ஆர்ட்ஸ் குரூப்பில் எழுதி பாஸ் பண்ணவங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் 10th முடிச்சிட்டேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ், உங்களால் முடியும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்கள் 10th ரிசல்ட் வந்ததுலேருந்து நீங்கள் 12th அப்ளை பண்ணுறதுக்குள்ள 18 months கேப் இருக்கணுன்றது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ நீங்கள் 10th எழுதின உடனே நீங்கள் 12th அப்ளை பண்ண முடியாது. ஒரு சர்டன் டியூரேஷன் நீங்கள் நடுவில் கேப் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த 18 months கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் ஆர்ட்ஸ் குரூப்பை அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ப்ரைவேட்டாக எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், சயின்ஸ் குரூப் அவங்களால அப்ளை பண்ணவே முடியாது. ஒருவேளை ஒரு கேண்டிடேட் 11th ஸ்டாண்டர்டை போர்டு எக்ஸாமாக எழுதி ஃபெயிலாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்டும் எழுதணும், 12th ஸ்டாண்டர்டும் எழுதணும். அதே பேட்டர்னில் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கும்.